இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நாளை உருவாகிறது பெங்கால் புயல். டெல்டா மாவட்டங்களில் இன்று அதி கனமழை எச்சரிக்கை. புயல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து ஸ்டாலின் ஆலோசனை. அத்தியாவசிய பொருட்களை தட்டுப்பாடின்றி வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. சமூக நீதி இலக்குகளை அடைய உதவிய உயிருள்ள ஆவணம். அரசியல் சாசன தின நிகழ்ச்சியில் குடியரசுத் தலைவர் கருத்து. மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சர் பதவியேற்க காலக்கெடு இன்று முடிகிறது. ஏக்நாத் ஷிண்டேவுக்கு விட்டுக் கொடுக்க பாஜக மறுப்பதால் குழப்பம் நீடிப்பு. வணக்கம். வணக்கம். வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்த புயலுக்கு சவுதி அரேபியா பரிந்துரைத்துள்ள பென்கல் என்ற பெயர் இடப்பட உள்ளது. சென்னைக்கு தென்கிழக்கே 800 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது மையம் கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அடுத்த 2 நாட்களில் தமிழ்நாட்டை நோக்கி நகரக்கூடும் என்று வானிலை மைய தென்மண்டல இயக்குநர் திரு பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் நிலை கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று காலை ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக டீப் டிப்ரெஷனாக வலுப்பெற்றுள்ளது. மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை புயலாக வலுப்பெறக்கூடும். அதனைத் தொடர்ந்து தமிழக கடற்கரை பகுதிகளை நோக்கி நகரக்கூடும். நாளையும் நாளை மறுநாளும் தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள பகுதிகளில் தரைக்காற்றானது மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும். இதன் காரணமாக திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை மாவட்டங்களுக்கு இன்று அதிகனமழைக்கான ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, கடலூர், அரியலூர், சிவகங்கை, ராமநாதபுரம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என ஆரஞ்சு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. புயல் மேலும் நெருங்கும் போது கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் நாளை அதி கனமழையும், சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட மாவட்டங்களில் வரும் 29ஆம் தேதி வரை மிக கனமழையும் பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று மழை வெளுத்து வாங்கியது. திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மழை நீர் வெள்ளம் போல் பெருக்கெடுத்து ஓடியதால் பொதுமக்கள் சிரமத்திற்காளாகினர். ஓடுபாதையில் தண்ணீர் தேங்கியதால் சென்னை விமான நிலையத்திற்கு வந்து செல்லும் 15 உள்நாட்டு விமானங்களின் சேவை பாதிக்கப்பட்டது. ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ள நாகை, திருவாரூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் கனமழை கொட்டி தீர்த்தது. நாகை மாவட்டம் வேதாரண்யம், நாகூர், வாஞ்சூர், வடக்குடி, பனக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை வெளுத்து வாங்கியது. அக்கரைப்பேட்டை, வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றத்துடன் காணப்பட்டதால் மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. திருவாரூர் மாவட்டத்தில் நன்னிலம், குடவாசல், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, நீடாமங்கலம் உள்ளிட்ட பகுதிகளிலும், மயிலாடுதுறை மாவட்டத்தில் சீர்காழி, கொள்ளிடம், பூம்புகார் உள்ளிட்ட இடங்களிலும் பெய்த பெருமழையால் இயல்பு வாழ்க்கை முடங்கியது. கடலூர், புதுக்கோட்டை, திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. புயல் மழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பெங்கல் புயலால் டெல்டா மாவட்டங்களில் 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்யும் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது. இந்நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து விழுப்புரம், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, கடலூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் காணொலி வாயிலாக திரு மு.க.ஸ்டாலின் கேட்டறிந்தார். தேவையான நிவாரண முகாம்களும் மீட்பு பணிக்கான கருவிகளும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். நிவாரண முகாம்களை அனைத்து வசதிகளுடன் தயாராக வைத்திருக்கவும் தடையின்றி மின்சாரம் வழங்கவும் திரு ஸ்டாலின் உத்தரவிட்டார். தாழ்வான பகுதிகளில் வசிக்கக்கூடிய மக்களுக்கு பாதிப்பு ஏற்படும். எனவே அவர்கள் முன்கூட்டியே பாதுகாப்பான முகாம்களில் தங்க வைக்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறேன். தேவையான உணவு, தங்குமிடம், குடிநீர் மற்றும் மருத்துவ வசதிகளை மாவட்ட ஆட்சியர்கள் நீங்கள் தான் முறையாக செய்து தரணும். டெல்டா மாவட்டங்களில் இந்த மழையின் காரணமாக பயிர் சேதம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. எனவே மாவட்ட ஆட்சியர்கள், ஊரக வளர்ச்சித்துறை மற்றும் நீர்வள ஆதாரத்துறை ஆகியவற்றுடன் இணைந்து வயல்வெளிகளில் தேங்கக்கூடிய மழைநீரை வடிய வைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆழ்கடலுக்கு சென்றுள்ள மீனவர்கள் அருகிலுள்ள துறைமுகங்களுக்கு திரும்புமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, கடலூர் மாவட்டங்களுக்கு மாவட்ட கண்காணிப்பு அலுவலர்கள் நியமிக்கப்பட்டு அவசர கால உதவி எண்கள் மற்றும் வாட்ஸ்அப் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. கட்டணமில்லா தொலைபேசி எண்ணாக 1077 மற்றும் நாகை மாவட்டத்துக்கு 8438669800, மயிலாடுதுறைக்கு 043642222588, திருவாரூருக்கு 9488547941, கடலூர் மாவட்டத்துக்கு 948999
305220 ஆகிய வாட்ஸ்அப் எண்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன. பொதுமக்கள் டிஎன் அலர்ட் செயலி மூலமாகவும் புகார்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது. மேலும் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளுக்காக மாநில பேரிடர் மீட்புப் படையின் 6 குழுக்கள் திருச்சி, திண்டுக்கல் மாவட்டங்களிலும், தேசிய பேரிடர் மீட்புப் படையின் 2 குழுக்கள் சென்னை மற்றும் நெல்லையிலும் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளன. மேலும் 21 குழுக்கள் ஆயத்தமாக உள்ளன. தென் மாவட்டங்களுக்கு செல்லும் தொலைதூர பேருந்துகளை காட்டாற்று ஓர சாலைகளில் கவனமாகவும், சுரங்க பாதைகள் மற்றும் மேம்பாலங்களின் கீழ்ப்பகுதியில் தண்ணீர் தேங்கியிருந்தால் மாற்று வழியில் இயக்கவும் ஓட்டுநர்களுக்கு அரசு விரைவு பேருந்து போக்குவரத்து கழகம் அறிவுறுத்தியுள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சமூக நீதி மற்றும் வளர்ச்சிக்கான இலக்குகளை நாடு அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். பழைய நாடாளுமன்ற மைய மண்டபத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு தின நிகழ்ச்சியில் அவருடன் குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர், பிரதமர் திரு மோடி, மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா, எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி, மத்திய அமைச்சர்கள் மற்றும் எம்பிக்கள் கலந்து கொண்டனர். அரசியலமைப்பு சட்டம் உருவாகி 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை கொண்டாடும் வகையில் சிறப்பு தபால் தலை மற்றும் நாணயத்தை திருமதி முர்மு வெளியிட்டார். பின்னர் பேசிய அவர், இந்திய அரசியலமைப்பு உயிருள்ள முற்போக்கான ஆவணம் என்றும் இதன் மூலம் சமூக நீதி மற்றும் வளர்ச்சிக்கான இலக்குகளை நாம் அடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து குடியரசுத் தலைவர் அரசியல் சாசன உறுதிமொழியை வாசிக்க அனைவரும் எழுந்து நின்று உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். பின்னர் பேசிய திரு ஜெகதீப் தன்கர், மகளிர் இடஒதுக்கீடு தொடர்பான சட்டங்கள் மூலம் ஜனநாயகத்தில் பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கும் புதிய சகாப்தம் தொடங்கியுள்ளதாக கூறினார். அரசியலமைப்பு சட்டத்தை பாதுகாத்த போராளிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாகவும் அதை பாதுகாக்க உறுதிமொழி ஏற்பதாகவும் எக்ஸ் வலைதள பக்கத்தில் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் தலைமையில் அமைச்சர்கள், சட்டப்பேரவை உறுப்பினர்கள், தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் அரசியலமைப்பு சாசன உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். இதுபோல சென்னை, மதுரை உள்ளிட்ட மாநிலத்தின் பல பகுதிகளில் நடந்த அரசியலமைப்பு சாசன உறுதிமொழி ஏற்பு நிகழ்ச்சியில் வழக்கறிஞர்கள் கலந்து கொண்டனர். ராணுவ வீரர்களின் நலனுக்காக கொடிநாள் நிதியாக 75 லட்சம் ரூபாயை சன் டிவி குழுமம் வழங்கியுள்ளது. ராணுவ வீரர்களின் தியாகத்தை போற்றும் வகையில் டிசம்பர் 7ஆம் தேதி நாடு முழுவதும் படை வீரர் கொடிநாளாக கடைபிடிக்கப்படுகிறது. இதையொட்டி ராணுவ வீரர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினரின் நலனுக்காக கொடிநாள் நிதி வசூலிக்கப்படுகிறது. அந்த வகையில் சன் டிவி குழுமம் கொடிநாள் நிதியாக 75 லட்சம் ரூபாய் வழங்கியுள்ளது. இதற்கான காசோலையை சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி ராக்ஷ்மி சித்தார்த் ஜெகடேவிடம் சன் டிவி சார்பில் திருமதி மல்லிகா மாறன், திருமதி காவேரி கலாநிதி மாறன் ஆகியோர் வழங்கினர். இந்திய பாதுகாப்பு படையின் ஓய்வு பெற்ற ராணுவ வீரர்கள் நலனுக்காக இந்த நிதி பயன்படுத்தப்பட இருப்பதாக முன்னாள் ராணுவ வீரர்கள் நலவாரிய உதவி இயக்குனர் திரு எட்வர்ட் ராஜ் மரியாஜான் தெரிவித்தார். முன்னாள் படை வீரர் நலன் காக்கும் இத்துறைக்கு ரூபாய் 75 லட்சம் மதிப்பிலான செக்கினை சன் லிமிடெட் வழங்கியமைக்கு எங்களுடைய துறை சார்பிலும் தமிழ்நாட்டு முன்னாள் படை வீரர்களின் சார்பிலும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கொடி விற்பனை வாயிலாக திரட்டப்படும் நிதி முப்படை வீரர்களின் குடும்ப நலவாழ்விற்கும் உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களின் மறுவாழ்விற்கும் பயன்படுத்தப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. மகாராஷ்டிராவில் புதிய முதலமைச்சர் பதவியேற்பதற்கான காலக்கெடு இன்றுடன் நிறைவடையும் நிலையில் ஒத்த கருத்து ஏற்படாததால் புதிய முதலமைச்சரை தேர்வு செய்வதில் குழப்பம் நீடிக்கிறது. 288 உறுப்பினர்களை கொண்ட அம்மாநில சட்டப்பேரவைக்கு கடந்த 20ஆம் தேதி நடைபெற்ற தேர்தலில் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி 235 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. பாஜக 132 இடங்களிலும், திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையிலான சிவசேனா 57 இடங்களிலும், திரு அஜித் பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் 41 இடங்களிலும் வெற்றி பெற்றுள்ளனர். தனிப்பெரும் கட்சியாக பாஜக உருவெடுத்தாலும் பெரும்பான்மைக்கு தேவையான 145 இடங்களுக்கு இன்னும் 13 இடங்கள் தேவைப்படுவதால் கூட்டணி கட்சிகளின் ஆதரவை நாட வேண்டிய நிலை அக்கட்சிக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் முதலமைச்சர் பதவியை திரு ஏக்நாத் ஷிண்டேவுக்கு வழங்க சிவசேனா கட்சி வலியுறுத்தி வருகிறது. அவருக்காகவே மிகப்பெரிய வெற்றி கிடைத்துள்ளதாகவும் பீகார் மாடல் படி அவருக்கே மீண்டும் முதலமைச்சர் பதவியை வழங்க வேண்டும் என்றும் அக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் திரு நரேஷ் மாஸ்கே வலியுறுத்தியுள்ளார். RSS நூற்றாண்டு விழா அடுத்த ஆண்டு கொண்டாடப்பட உள்ள நிலையில் பாஜக ஆட்சி மகாராஷ்டிராவில் இருக்க வேண்டும் என RSS வலியுறுத்தியுள்ளதால் திரு தேவேந்திர பட்னாவிஸை முதலமைச்சராக பாஜக முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதற்கு திரு அஜித் பவார் தரப்பும் ஆதரவு தெரிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கிடையே மும்பையில் ஆளுநர் மாளிகைக்கு சென்ற திரு ஏக்நாத் ஷிண்டே ஆளுநர் திரு CP ராதாகிருஷ்ணனிடம் ராஜினாமா கடிதத்தை அளித்தார். அப்போது திரு பட்னாவிஸ், திரு அஜித் பவார் ஆகியோரும் உடன் இருந்தனர். திரு ஷிண்டேவின் ராஜினாமாவை ஏற்றுக்கொண்ட ஆளுநர் புதிய அரசு பொறுப்பேற்கும் வரை பதவியில் நீடிக்குமாறு கேட்டுக்கொண்டார். மகாராஷ்டிரா மாநில 14வது சட்டப்பேரவையின் பதவிக்காலம் இன்றுடன் நிறைவடையும் நிலையில் புதிய அமைச்சரவை அதற்குள் பதவியேற்காவிட்டால் குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமல்படுத்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது.
முன்னதாக முதலமைச்சரின் அதிகாரப்பூர்வ இல்லமான வர்ஷா முன் கூடி திரு ஷிண்டேவின் வலிமையை காட்டுமாறு சிவசேனா எம்எல்ஏக்கள் மற்றும் தொண்டர்களுக்கு மூத்த நிர்வாகிகள் சிலர் அழைப்பு விடுத்தனர். ஆனால் அதனை தடுத்துவிட்டதாக எக்ஸ் தளத்தில் திரு ஷிண்டே தெரிவித்துள்ளார். பாஜகவும் தேசியவாத காங்கிரசும் இணைந்தாலே ஆட்சி அமைக்க முடியும் என்பதால் திரு ஷிண்டேவுக்கான வாய்ப்பு மங்கி வருகிறது. முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்தால் வழக்கை சந்தித்துதான் ஆக வேண்டும் என முன்னாள் அமைச்சர் திரு CV சண்முகத்துக்கு உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது. அதிமுக ஆட்சியில் சட்ட அமைச்சராக இருந்த அவர் தற்போது விழுப்புரம் மாவட்ட அதிமுக செயலாளராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் பதவி வகித்து வருகிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தமிழக அரசையும் முதலமைச்சர் திரு ஸ்டாலினையும் கடுமையான வார்த்தைகளில் திரு CV சண்முகம் விமர்சனம் செய்ததால் அவர் மீது 4 அவதூறு வழக்குகள் தொடரப்பட்டன. அவற்றில் 2 வழக்குகள் உயர்நீதிமன்றத்தால் ரத்து செய்யப்பட்டுவிட்டன. எஞ்சிய வழக்குகளுக்கு தடை கோரி உச்சநீதிமன்றத்தில் அவர் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு நீதிபதிகள் திரு சுதான்சு துலியா, திரு அசானுதீன் அமானுல்லா ஆகியோர் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது திரு சண்முகம் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் திரு முகுல் ரோத்தகி, அரசு தவறு செய்யும் போது பிரதான எதிர்க்கட்சியின் தலைவர் என்ற முறையில் அதனை விமர்சிப்பது வழக்கமானதுதான் என்று கூறினார். எனவே இந்த வழக்கில் கீழ் நீதிமன்ற விசாரணைக்கு உச்சநீதிமன்றம் விதித்துள்ள இடைக்கால தடையை நீட்டிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த அரசு தரப்பு வழக்கறிஞர், மாநில முதலமைச்சரை ஏற்றுக்கொள்ள முடியாத வகையில் ஒருமையில் பேசியதால் தான் வழக்கு தொடரப்பட்டதாகவும் கடுமையான சொற்களை பயன்படுத்தி பேசியது அவதூறுதான் என்பதால் இந்த வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என்றும் வாதிட்டார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள், பொது வாழ்வில் இருப்பவர்கள் விமர்சனத்தை வைக்கும் போது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறித்து அவதூறு கருத்துக்களை தெரிவித்தால் வழக்கை சந்தித்துதான் ஆக வேண்டும் என்றும் தெரிவித்தனர். வழக்கு தொடர்பான அனைத்து தரப்பு ஆவணங்கள் மற்றும் குறிப்புகளை நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய அறிவுறுத்திய நீதிபதிகள், அவதூறு வழக்கை மாவட்ட நீதிமன்றம் விசாரிக்க விதிக்கப்பட்ட இடைக்கால தடை தொடரும் என்று உத்தரவிட்டனர். வழக்கு விசாரணை ஜனவரி மாதத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இனி வருவது செய்தி துளிகள். பொருளாதார விவகாரங்களுக்கான அமைச்சரவை குழு கூட்டத்தில் ஜல்காவ் மன்மட் 4வது வழித்தடம், புஷாவல் கண்ட்வா 3 மற்றும் 4வது வழித்தடங்கள், பிரயாக்ராஜ் மாணிக்பூர் வழித்தடம் ஆகிய ரயில்வே திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டதாக பிரதமர் திரு மோடி வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்த 3 திட்டங்களும் 7,927 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் நிறைவேற்றப்பட உள்ளன. சென்னையில் எதிர்வரும் கனமழையை முன்னிட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அம்பத்தூர் பால் பண்ணை, மாதவரம் பால் பண்ணை பாலகங்கள், அண்ணாநகர் குட்னஸ் டவர் பூங்கா பாலகம், பெசநகர் பாலகம், அண்ணாநகர் கிழக்கு வசந்தம் காலனி, சோழிங்கநல்லூர் பால் பண்ணை, விருகம்பாக்கம் மயிலை சிபி ராமசாமி சாலை பாலகங்கள் 24 மணி நேரமும் இயங்கும் என்று ஆவின் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. தட்டுப்பாடின்றி கிடைக்க ஒருவருக்கு அதிகபட்சமாக 4 பால் பாக்கெட்டுகள் மட்டுமே வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் உள்ள பல்கலைக்கழகங்களில் துணைவேந்தர் நியமனத்தில் ஆளுநரின் தலையீடு இருப்பதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் திரு கோவி செழியன் தெரிவித்துள்ளார். மதுரை மீனாட்சி மகளிர் அரசு கலைக்கல்லூரியில் நடைபெற்ற நிகழ்வில் இணையவழி கலந்தாய்வின் மூலம் பணியிட மாறுதல் பெற்ற கல்லூரி ஆசிரியர்களுக்கு அதற்கான ஆணைகளை அவர் வழங்கினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு செழியன், மாணவர்களின் நலனும் பல்கலைக்கழகங்களின் நலனும் பேணி காக்கப்பட வேண்டும் என்றார். மத்திய அரசு ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை நிறைவேற்றாமல் வஞ்சிப்பதாக கண்டனம் தெரிவித்து தஞ்சையில் கொட்டும் மழையில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். டெல்லி போராட்டத்தின் போது மத்திய அரசு எழுத்துப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட குறைந்தபட்ச ஆதார விலை தொடர்பான கோரிக்கையை நிறைவேற்ற வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. விவசாயிகளின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட கோரிக்கையை உடன்பட்ட கோரிக்கையை நிறைவேற்று. அனைத்து விவசாய சங்கங்கள் நடத்திய இந்த ஆர்ப்பாட்டத்தில் 100 நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒதுக்கீட்டை அதிகரிப்பது, பயிர் காப்பீடு திட்டத்தை மத்திய அரசே ஏற்று நடத்துவது உள்ளிட்ட கோரிக்கைகளும் வலியுறுத்தப்பட்டன. சபரிமலையில் இன்று அதிகாலை நடை திறந்து 3 மணி நேரத்திலேயே 20,000க்கும் மேற்பட்டோர் தரிசனம் செய்தனர். நாளை 12 விளக்கு சடங்குகளை முன்னிட்டு பக்தர்கள் வருகை அதிகரிக்கும் என்பதால் கூட்டத்தை சமாளிக்கும் வகையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் முன்பு கடற்கரையில் சில நாட்களாக கடலரிப்பு ஏற்பட்டு வந்த நிலையில் 25 அடி நீளம் 10 அடி ஆழம் அளவில் பள்ளம் விழுந்துள்ளது. கடல் சீற்றம் அதிகமாக உள்ள நிலையில் ஆபத்தை உணராமல் பக்தர்கள் குடும்பத்தினருடன் அங்கு நின்று புகைப்படம் எடுத்து வருகின்றனர். கோயில் பணியாளர்களும் காவல்துறையினரும் அவர்களை கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தி வருகின்றனர். சென்னையில் நேரு உள்விளையாட்டு அரங்கில் நடைபெற்ற ஆசிய கோப்பை கூடைப்பந்து தகுதிச் சுற்றில் கஜகஸ்தானை 88க்கு 69 என்ற புள்ளிக்கணக்கில் வீழ்த்தி இந்திய அணி வெற்றி பெற்றுள்ளது. சவுதி அரேபியாவில் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள ஆசிய கோப்பை போட்டிக்கான தகுதிச் சுற்று போட்டிகள் பல்வேறு நாடுகளில் நடைபெற்று வருகின்றன. இ பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய அணி 4வது தகுதிச் சுற்றில் வெற்றி பெற்றதன் மூலம் ஆசிய கோப்பைக்கு தகுதி பெறும் வாய்ப்பு பிரகாசமாகியுள்ளது.
இன்றைய வர்த்தக முடிவில் மும்பை பங்குச்சந்தை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 106 புள்ளிகள் சரிந்து 80,004 புள்ளிகளாக இருந்தது. தேசிய பங்குச்சந்தை குறியீட்டு எண் நிஃப்டி 27 புள்ளிகள் குறைந்து 24,194 புள்ளிகளாக நிறைவடைந்தது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 960 ரூபாய் குறைந்து ஒரு சவரன் 56,640 ரூபாயாகவும் 1 கிராம் 7,080 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலையில் கிராமுக்கு 3 ரூபாய் சரிந்து 1 கிராம் 98 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் வலுப்பெற்றுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாளை புயலாக மாறி தமிழ்நாட்டை நோக்கி வரக்கூடும் என சென்னை வானிலை மையம் எச்சரித்துள்ளது. புயல் மற்றும் கனமழையை எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க அதிகாரிகளுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மூலம் சமூக நீதி மற்றும் வளர்ச்சிக்கான இலக்குகளை நாடு அடைந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.